வெல்கம் கைஸ், வெல்கம் டு இட்ஸ் கிளப் பேங்கிங். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா tnpsc.gov.in. இதில் நம்ம உள்ளார போயிடலாம். சரிங்களா? உள்ளார போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓடியா ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா ரெஜிஸ்டர் யூஸர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகே, இப்போது நமக்கு ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். சரிங்களா? அதில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளார போய்ட்டுங்க. சரியா? உள்ளார போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும். கரண்ட் அப்ளிகேஷன்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துடுங்க. என்னென்ன கரண்ட்டாக நமக்கு ஓப்பனிங் இருக்கோ அது ரெண்டுமே காட்டும். சரிங்களா? ஸோ 2 இல்லைனா 3 எந்த போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எத்தனை போஸ்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணல அப்படின்னா அந்தந்த போஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஓகேங்களா? அதில் கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் டிப்ளமோ ஆர் ITI லெவல்னு இருக்கா, அதில் அப்ளை நவ் அப்படிங்கிறது கொடுத்துட்டுங்க. கொடுத்துட்டு நம்மளோட ஐடி அண்ட் பாஸ்வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போயிடுங்க. ஓகே, இப்போது அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கடைசியில் கீழே வரையும் வந்துடுங்க. வந்துட்டு இந்த இடத்துல வந்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இப்போ தான் நமக்கு அப்ளிகேஷனே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அப்படியே கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் என்னென்னலாம் இருக்குது இந்த இடத்துல நமக்கு நோட்டிஃபிகேஷனை பற்றி படிக்கணும்னா நோட்டிஃபிகேஷனை கிளியராக படிச்சிடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருவாங்க. இது எல்லாமே கிளியராக படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன போஸ்ட்காக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா போயிடுங்க. ஓகே, இந்த இடத்துல ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டேட்டில் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஓகேங்களா? அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 3 மந்த்துக்குள்ளார இருக்கணும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சைன் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிவிடுங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஃபோட்டோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா, இப்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேவ் ஆகிடுச்சா அப்படிங்கிறது செக் பண்ணிவிட்டு ஓகே நம்மளோட நேம் ஓகேவா, டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக போட்டுக்கோங்க. ஓகே, அதில் அதுக்கப்புறம் நம்மளோட அட்ரஸ்லாம் வரும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்துக்கோங்க. சரிங்களா? ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டு அந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு என்னென்ன போஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துட்டு ஓகேவா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு போயிடுங்க. ஓகே, ஸோ இப்படி நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே தெளிவாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோ அப்படிங்கிறது கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஓகேவா என்னன்றது தெளிவாக படித்து பார்த்துட்டு அடுத்தது அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி என்ன போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு அதோட போஸ்ட் கோடு என்ன, போஸ்ட் நேம் என்ன, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம அப்ளை பண்ண முடியும் அண்ட் தெளிவாகவும் இருக்க முடியும். ஓகே, இந்த போஸ்ட்டுக்குலாம் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல
ஓகே. அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான்றதை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. 10th சர்டிஃபிகேட் இருக்கா, 12th சர்டிஃபிகேட், நான் 12th முடிச்சுட்டு போனேன், இல்லை நான் 10th முடிச்சுட்டு டேரெக்டாக டிப்ளமோ பண்ணேன் அப்படின்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுட்டு அப்படி இல்லைனா முடிஞ்சால் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதை ஃபோட்டோவாக நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் 12th முடிச்சுட்டு போனேன் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா 12th நான் முடிக்கல அப்படின்னா டேரெக்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு 3 இயர் டிகிரி அது 3 இயர் டிப்ளமோ பண்ணேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 இயர் டிப்ளமோ பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, 12th முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிருப்பாங்க. சரிங்களா? 12th முடிச்சுட்டும் 3 இயர் பண்ணவங்களாம் இருப்பாங்க, இல்லை 12th முடிச்சுட்டு டேரெக்டாக 2 இயர்ஸ் பண்ணவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து 2 இயர்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஓகே. அதே மாதிரி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துடுங்க. கரெக்டாக இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொடுங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா என்ன டேட்டில் முடிச்சிங்க, அது எந்த இயரில் முடிச்சிங்க, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுக்கணும். ஓகே. அது 2 இயர்ஸா இல்லை 3 இயர்ஸா, அப்படி எந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே வரும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொடுங்க. சரிங்களா? அதே மாதிரி சில பேர் தமிழ் மீடியம் படிச்சிருப்பீங்க. அந்த தமிழ் மீடியம் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள் தான். ஸோ உங்களால் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ஸ் வாங்க முடியும்னா நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு நீங்கள் போய் பண்ணிடுங்க. சரிங்களா? இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் படிக்கல அப்படின்னா நீங்கள் நோன் கொடுத்துட்டு போயிடுங்க. அதே மாதிரி எத்தனை போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறீங்களோ அதோட போஸ்ட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேம் நீங்கள் டிப்ளமோ என்ன படிச்சிங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா சேம் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வாங்க. ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுக்கணும்னு தெரியாமலாம் இருக்காதீங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் தான். ஓகேங்களா? நீங்கள் என்னென்ன போஸ்ட்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் டீட்டெயில்ஸ் தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படிச்சிருக்கீங்கன்னா ஓகேவா, அதை கொடுத்துட்டு போயிடுங்க. ஓகேவா? நம்ம என்ன இது படிச்சிருக்கோம், அது என்ன யூனிவர்சிட்டி கீழே வரும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துட்டு ஓகேவா, சர்டிஃபிகேட் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போயிடுங்க. ஓகே. நெக்ஸ்ட் இருக்கிறதுலாம் யூஜி டிகிரிஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் நான் கிளிக் பண்ணிடுறேன் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதாவது நான் கிளிக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் போகும்போது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கும்போது சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் என்ன ஆகும்னா இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒன்று கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரிக்கு நான் அந்த ஸ்டாண்டர்ட் கொடுக்குறேன் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நான் டேட்டை கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுவேன்னா இந்த மாதிரி போயிடுவேன். தெரியாமல் நான் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உள்ளரே போகாது, எரர்னே தான் காட்டிக்கிட்டு இருக்கும். சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ரீசெட்டுன்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளர போயிடும். சரியா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஏதாவது இருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். அப்படி எதுவும் இல்லைனா ஜஸ்ட் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. பிஎஸ்டிஎம் இருக்குன்னா இருக்குன்னு கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துட்டு ஓகேவா நெக்ஸ்ட் பேஜ் உள்ளார போயிடுங்க. அதே மாதிரி எக்ஸாம்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பை உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்க பிளேஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல ஃபீஸ் கன்செஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபீஸ் கன்செஷன் எப்போனா தெளிவாக பார்த்துக்கோங்க. நீங்கள் ஓடிஆர் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் நான் இப்போ தான் பண்ணியிருக்கேன், ஓடிஆரே பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபீஸ் கன்செஷன் கொடுக்கலாம். ஓகே. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை தெரியாமல் நான் கொடுத்துட்டு போயிட்டேனே இப்போ தான் நான் ஓடிஆர் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓடிஆர் பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? இல்லை நான் மோர் தென் ஒரு 3 டைம்ஸ்க்கு மேலே நான் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடாது. சரிங்களா?
ஸோ இல்லை எனக்கு இது வேண்டாம், எனக்கு கொஞ்சம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸை பே பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னா நோன்னு கொடுத்துட்டு ஃபீஸ் கன்செஷன் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு நான் கொடுத்துட்டு ஓகேவா ஜஸ்ட் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துடுங்க. இந்த இடம் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணுற பேஜ். சரிங்களா, நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போது இந்த இடத்துல நான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு என்னோடய சர்டிஃபிகேட்ஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா ஓகேவா என்னன்றது தெளிவாக பார்த்துக்கோங்க. சர்டிஃபிகேட்னா சர்டிஃபிகேட்டு ஓகேவா, அதை அப்லோட் பண்ணிவிடுங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த கெசட்டட் காப்பி ஆஃப் நேம் சேஞ்ச் இது வந்து பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துடாதீங்க. நேம் சேஞ்ச் இருந்தால் தான் கொடுக்கணும், இல்லைனா அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதையே நீங்கள் தொடாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க, அதை விட்டுருங்க. சரியா, விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இருக்க எல்லாமே அப்லோட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்டார் போட்டிருக்க எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி தான் வரும். சரியா, இப்போது எஸ்எல்சி மார்க் ஷீட்னு கொடுத்துருங்க, ஹையர் செகண்டரி மார்க் ஷீட்னு கொடுத்துருங்க. டிப்ளமோ சர்டிஃபிகேட்னா ஓகேவா, அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மார்க் ஷீட் கொடுக்குறீங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கணும். எங்கெல்லாம் ஸ்டார் காட்டியிருக்கோ அதெல்லாம் மேண்டேட்ரி, கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அர்த்தம். சரியா, ஸ்டார் இல்லாததெல்லாம் மேண்டேட்ரி இல்லை, அதை பற்றி நீங்கள் பெருசாக கவலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஜஸ்ட் அப்படியே நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வரும். ஓகேவா, எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த செக் பாக்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ரீட் அவுட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டிக் பண்ணிகிட்டே வந்துடுங்க. ஓகேவா, மொத்தம் ஒரு 16 செக் பாக்ஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் ரீட் அவுட் பண்ணிவிட்டு ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஃபைனலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காட்டும். நீங்கள் அதை கொடுத்துட்டு ஓகேவா ப்ரொசீட் பண்ணிவிடுங்க. ஓகே, ப்ரொசீட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டிக்ளரேஷன் ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் பண்ணுங்கள். ஓகேவா, பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஸ்பிஐஆர் பேமெண்ட் கேட்வேன்னு 2 இருக்கும். பேமெண்ட் கேட்வேலாம் நீங்கள் ஆன்லைன் பண்ணுறீங்க இல்லை நான் டேரெக்டாக எஸ்பிஐ மூலமாக பண்ணுறேன் அப்படின்னாலும் சரி. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு இல்லை நெஃப்ட் நீங்கள் இது 3 மூலமாகவும் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக எல்லாருமே ஏடிஎம் கார்டு வச்சுருப்போம், அது டெபிட் கார்டாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பேன்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் பேன்னு சொல்லிட்டு காட்டும். நீங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அக்னாலஜ்மெண்ட்டும் எனக்கு மெசேஜ் எதுவும் வரல, அதாவது டேரெக்டாக எனக்கு மெயில் எதுவும் வரல அப்படின்னா நீங்கள் ரொம்ப கவலைப்படணும்னு அவசியம்லாம் இல்லை. டேரெக்டாக என்ன பண்ணுங்கன்னா நம்மக்கிட்ட தான் ஓடிஆர் இருக்கும். நம்ம ஓடிஆர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம், ஓடிஆரில் போயிட்டு நம்ம கரண்ட் அப்ளிகேஷன் கொடுத்து நம்ம வியூ பண்ணும்போது அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கா இல்லையான்றது அதிலே தெரிஞ்சு போயிடும். கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அவள் தான் நமக்கு இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பயப்படணும்னு எதுவும் அவசியம் கிடையாது. ஓகேவா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஓகேவா, இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நாம் கீழே ஒரு டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆர் மெசேஜ் பண்ணி உங்களோட குவாரிஸை கேளுங்க. ஓகேங்க, எங்களோட டீம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் கமெண்ட்ஸில் பண்ணாலும் எங்களோட டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.